ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காவை நல்லா நீட்டு வாக்கில் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், ஒரே ஒரு பூண்டு, பெரிய பூண்டாக இருந்தால் 1, சின்ன பூண்டாக இருந்தால் ஒரு 3லேருந்து 4 சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை அப்படின்னு சொல்லக்கூடிய உடைச்ச கடலையே உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நல்லா போட்டு மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போது நல்லா வந்து பார்த்திங்கன்னா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைப்படும் பொழுது உங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திரும்ப ஒரு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வரும். இதை நீங்கள் அழகாக வந்து வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை நம்ம தாளிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. இதை வந்து நம்ம தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த துவையலை தாராளமாக யூஸ் பண்ணலாம். பழையது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கும் ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணுங்கள்.